இந்த நாடு எங்களுக்கு மட்டும்தானா? இந்த மண்ணு இருக்குது, மண்ணு இந்த மண்ணு எங்க மண்ணு. அடி வாங்கி விடுவேன், வண்டி எடுத்துட்டு கோண கோணே மூத்திர விட்டு போயிருவோம். மாப்பிள ஆறு சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க. இது எங்க மண்ணா? சத்தியமா தலைமையில சத்தியமா எங்க மண்ணு. சரி பவாட்டு தூரி இறங்கி வா, இறங்கி வா, அழகா சாப்பிட்டு போவா. இல்ல 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 உடவே மாட்டேன். அருகி போக மாட்டியா? கிழக்கு கிழக்கு ஒரு திறவன் ஏன் மத்தால் அடிக்காலு கை நோவுன்னு ஓய்வு கொடுத்தா அருகி போக மாட்டேன். எந்த ஒரு வசனம் அது சொல்லுவியா? பொம்மாடு சீக்கிரம் என்னமா மணல ஜலகிரி ஜல்லடியாட்டு சட்டி உருளை கொட்டாய் திறந்து சாப்பிடி யாகட்ட கொடுக்குறேன். கொண்டு போய் கூட அது பாவடியா ரயில் ரோட்ல தோச்சு நீ இல்ல ஒரிஜினல் மேட்டர் தெரியல தோச்சு அண்டையில அலையில தோச்சது. அதனால அந்த அஸ்தினாபுரம் சொல்லக்கூடிய ராஜ்யம் சரி, இந்த மண்ணு இப்ப இந்த ஊருக்காரத்து. ஆமா, அந்த காலத்துல அக்காலத்துல இது வந்து இந்த ஊருக்காரருக்கு சொந்தம். அப்ப உங்க அக்காலத்துல அக்காலத்துல இது என்னத்துல அக்காலம் வந்து அன்றைய காலத்தில். அன்றைய காலம் பாண்டவருக்கு சொந்தமான நாடு, கௌரவருக்கு சொந்தமான நாடு. சரி, உலக 56 தேசத்தில் இதுவும் ஒன்று. அப்படியாக இருந்த போதும் இந்த அஸ்தினாபுரத்தை ஆள்வதற்காக நாங்க 5 பஞ்ச பாண்டவர் மட்டும் கிடையாது, என் பேரான பெரிய தந்தையை பெற்றெடுத்த கௌரவர்கள் 100 பேரு. பெரிய பிள்ளைகள் 100 பேர். ஆமா சரி, சித்தப்பா பிள்ளைகளும் பெரியப்பா பிள்ளைகளும் மொத்தம் 105 பேரு நாட்டின் இளவரசர்கள் சொந்தக்காரர். ஆமா, ஆனால் இந்த அஸ்தினாபுரம் 105 பேருக்கு சொந்தம் இருக்கிறீங்களா? இப்ப யாருக்கு சொந்தம்? நீங்க எங்க இருக்கிறீங்க? இந்த அஸ்தினாபுரம் சொல்லக்கூடிய ராஜ்யம் இளவரச பட்டம் வாங்குவதற்காக, அதாவது பேராசை கொண்ட என் பெரியப்ப மகனாகிய துரியோதனன் எங்களுக்கு சின்னம் திருவதா இருக்கின்ற பொழுது என் தந்தை பாண்டராஜன் மாண்டு மடிந்து விட்டார். என் சிறிய தாய் உடன் கட்டி எங்க தானம் அடியே மாண்டவர் பிள்ளை யார் காக்க வேண்டும்? பிள்ளை உயிரோடு இருப்பவர் காக்க தெரியாத என் பெரியப்பா பிள்ளைகளும் எங்களை கண்ணில கண்ட உடனே சின்னம் சிறு வயது இதுவரை மனதிலே வந்து வைத்து எங்களை பகையாயா பார்க்கின்றார். போகின்ற வழியில பொய்க்குழி வெட்டி வைத்தான், உண்ணுகிற சாதனை விஷத்தை கலந்தான், படுக்கின்ற பாய்களை பாம்புகளை வைத்தான், நாங்க நடக்கின்ற வழிகள் நட்டு நட்டு வைத்தான், குளிக்கும் குலைகளும் கூர்வூசி நட்டு வைத்தான். ஆமா, 1 2 10 100 ஒருவர் மரியாதை சொல்வது 1 கோடிக்கு இருப்பார். அத்தான வண்டி கட்டி எங்கள் அம்மா அம்மா சிறிமந்த கண்ணனுடைய கிருபையால 5 பஞ்ச பாண்டவர் உயிர் தப்பித்தோம். அதுவெல்லாம் நடந்த கதை முடிந்தது. நாடாள பிரதமர் இந்த 5 பஞ்ச பாண்டவர்களும் அருங்கலையா திரௌபதியும் மாலையிட்ட பிறகு அன்பா இந்திரபிரஸ்து
வாழ்ந்து கொண்டிருந்தோம். தந்திரமாக வரவழைத்தான் சித்தமாக எடுத்து தூது சொல்லி விருந்துக்கு வரவழைத்து அண்ணன் தருமன் அமர வைத்து தூதனால் பகடி ஆடி நாடு நகர நவனித்தங்கள் உப்பு தட்டி வருட எத்தனையுமே தோற்க செய்தான் துரியோதனன். பாண்டவருக்கு பாதிராஜ் வேண்டும் என்றால் 1 முதல் 12 வருஷம் காலத்தில் காலம் வைக்க வேண்டும். ஒரு வருஷம் யார் கண்ணுக்கும் தெரியாம வாழ்ந்து வந்தா பங்குள்ள பிரகாரம் பாதி ராஜ்யம் பார்க்கலாம் என்று சொல்லி கட்டளை. அந்த கட்டளைக்கு கொடுத்தான் வெறுங்கூறி காலால் உதைத்தான். ஆமா, கோழி வைத்து சும்மாட்ட தூக்கி வைத்து கூடிய ஒரு புட்ட வனவாசம் எத்தனை ஆண்டு காலமாக 7 ஆண்டு காலமாக காலகத்திலே காலங்கள் வைக்கின்றோம். எப்படி உண்ணுவது காய்கனி, உறங்குவது வட்டப்பாறை, குடிப்பது ஜலத்தண்ணி, உடுத்துவது மூங்கலாடை. காட்டு பசியில் எப்படி காலங்கள் வைக்கிறார்களோ அது போல ஒரே ஒரு மாதிரி தான் எங்களுக்கு சாப்பாடு. மத்த நேரம் எல்லாம் எங்களுக்கு காய்கனி. ஆமா, அச்சா பாத்திரத்தில் ஒரு மாதிரி தான் சமைக்க முடியும். காரணம் என்ன? அடுப்பு கல்லு வைத்து சமைத்தாலும் பாண்டவனை தெரிந்தால் மறுபடி 12 வருஷம் காட்டுக்கு ஓட்டுன்னு சொல்லி கட்டளை. அந்த அச்சா பாத்திரத்தை வைத்தால் அதாவது ஆண்டவன் மாமனாரின் கிருபையால சாப்பாடு உண்டாகும். வயிறார அதிக உணவு கிடைக்கும். அப்படி அதை வைத்து 2 நேரமா நாங்கள் காய்கனியும் ஒரு நேரத்தில் நாங்கள் இப்பொழுது அதாவது உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். கானகத்துல 1வது சூரியவனம், 2வது 3வது 4வது ஆமா 5வது 6வது 7வது கந்தர்வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வனத்துக்கு சென்று பர்ணசாலை அமைத்து அந்த பர்ணசாலையில் அண்ணன் தருமர் அமர வைத்து அருங்களே துரோபதை வைத்து அவர் சிம்மதனுக்கு அமர வைக்குவோம். பாடி உலகத்தில் அமர்ந்து கொண்டிருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய தம்பி மகன் 4 பேரும் 4 திசைக்கு சென்று அங்கே கிடைக்கும் காய்கறிகளை கொண்டு வந்து உணவாக புசித்து சாப்பிடுவது எங்களுடைய கடமை. அதனால இன்றைய தினத்துல நான் 7வது வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். உள்வனத்துக்கு சென்று காய்கறி பறிக்க போக வேண்டும். முக்காடு போட்டு அண்ணன் பீமனுக்கும் மீதி இருக்கக்கூடிய 4 பேர் எங்களுக்கு மட்டும் ஒரு பங்கா இருக்கும், அவருக்கு ஒரு பங்கா இருக்கும். அதனால இந்த தினத்தில் காய்கறி நிறையவே பறிக்கணும். ஆனாலும் காய்கனி பறிப்பதா இருந்தாலும் உயர்ந்த மரமேறி பார்க்கலாம். உயர்ந்த மரமேறி பார்க்கிற பொழுது இன்னும் நிறைய காய்கறிகள் அப்படியேங்க அப்பா அங்க தொங்குது பாடுறா. தொங்குது பாரு, நிறைய கொண்டு வாங்குறியா காய்கனி. அதனால காய்கனிகளை பறிக்க போகலாம் என்று சொல்கின்ற பொழுது ஏதோ ஒரு அபய குரல் கேட்கிறது. அபயம் என்று வந்தோரை ஆதரிப்பதே இந்த பாண்டவருடைய கடமை. சந்திர வம்சத்தில் பலமலை அபயம் என்று அபய குரல் கேட்குது. போய் பார்க்கலாம். அர்ஜுனா அபயம், பார்த்திபா அபயம் என்று அபயக்குள் கொடுத்து வந்திருக்காயே, யாரப்பா நீ? அகயத்தில் கெந்திரவராஜன். ஓ, கெந்திரவ மன்னனா? கெந்திரவ மன்னனே, உன் அபயத்தை காப்பாத்துறேன், காக்கிறேன். அதாவது ஏதோ ஒரு பெண்ணோட குரல் கேக்குது. நீ போய் அங்க அரண்மனை இரு.
நீ அச்சப்பட வேண்டாம். இந்த அன்பு இருக்கின்ற நீ எந்த திசையில் இருக்கின்றாய்? குரல் மட்டும் தான் கேட்கிறது, முகம் தெரியவில்லையே. எங்கம்மா இருக்கிற? அச்சப்பட வேண்டாம் பெண்ணே. மன்னமாவா? இரு 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 இரு, இது எங்கேயோ கேட்ட குரல் போல் தெரிகிறது. சாமி ஒரு பெண்ணாகி நான் சுமத்திரை தேடி திரியிறேன். என் புருஷன் எங்க இருப்பாலும் தெரியுது, ஆனத்துல தானே இருப்பாங்க. மன்னா பிரணபதி மன்னா பிராணிசா இந்த ஆங்கிலமான காலத்தில் மன்னா அபயமன் வந்திருக்கிறாரே. அண்ணே சுபத்ரா எங்க இருக்கு? மன்னா எங்கள் அம்மாமன் தங்கச்சினா என் மாமனுடைய தங்கச்சி அவன் அழகே அழகுதாண்டா.
சமர்ப்பணம் சுவாமி. கணவன் மனைவியாக ஒன்றாக வாழக்கூடிய இந்த நாட்டை விட்டு காடகத்தில் நீ வேறு இடத்திலும் நான் வேறு இடத்திலும் சண்டாள பிரியாணி செய்த வஞ்சகத்தால வாழ்ந்து கொண்டிருக்கும். இருந்தாலும் விதிவாசமாக வனத்துல வாழ வேண்டும் சொல்லி இருக்கிறது. இருந்த போதிலும் என்னை தேடி வந்திருக்காய். என் திருவாதத்தை வந்தபடியால் சுகமாக இருக்க வேண்டும். இருந்தாலும் நல்லா இருக்கீங்களா? நான் இருக்கிற பாரு, இந்த பாரு, நான் எப்படி இருக்க வேண்டிய ஆளு போயும் போயும் சுவாமி, இருந்தாலும் அடர்ந்த காட்டுக்குள்ள இங்க வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இருந்தாலும் ஒண்ணுமே இல்ல. மன்னா அபயம் அபயம் வந்திருக்காயே, அபயம் கொடுத்து வந்திருக்காயே, என்ன அபயம்? யாரோட ஆபத்து? அபயத்தை காட்ட வேண்டிய உங்களுக்கு தஞ்சம் என்று வந்திருக்கேன். தேவி, ஒரு விஷயம், நாங்கள் காட்டுக்கே போன பிறகு சண்டாள படுபாவி துரியோதனன் உன் நாட்டுக்கு வந்து ஏதாவது அதாகுதம் செய்தாரா? பிள்ளை ஏன் அபயம் வந்திருக்காய்? இருந்தாலும் யார் வந்தா? சொல்றதுக்கு முன்பதாக அபயத்தை காப்பாத்தன்னு கொஞ்சம் சத்தியம் பண்ணுங்க. தேவி, எங்க வாக்கப்பட்டிருக்கிற? யாருக்கு மனைவி? யாருக்கு மனைவி? எனக்கு மனைவி. அதனால சத்தியம் கேட்கிறேன். இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அபயம் என்று வந்தவர் ஆதரிப்பதே நமது குலத்தின் பரம்பரை. ஆமாங்க. அதனால கவலைப்பட வேண்டாம். உனக்கு என்ன ஆபத்தோ இருந்தாலும் உன் அபயத்தை காப்பாற்ற சத்தியம். அப்படியா? வா, ஆகட்டும் சொல்லு சுவாமி. என்ன இருந்தாலும் எதற்காக வந்து தெரியும்? கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. ஆமா, பின்னான பின்ன. அதனால சுவாமி, இருந்தாலும் உன்னை தேடி எதற்காக வந்தேன் தெரியுமா? அதாவது காற்றில வைத்த காலில் ஆற்று வைப்பை வலிக்க மாட்டோம். 13 வருஷத்துல தான் வருவோம். ஆனா இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்கு, அது அபயம் என்று வந்து நோக்கம் என்ன? என்னோட ஆபத்து. நான் ஒருத்தர்கிட்ட சத்தியம் செஞ்சுட்டேன். அந்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டியதான் உங்களை தேடி வந்தேன். நீ சத்தியம்? ஆமாங்க. ஆகாய கந்தரவராஜன் இடத்திலோட மன்ன தன்னோட மனைவியாகப்பட்ட 27 பெண்களோடு, அதாவது வியாபார சபைக்கு தேவரிடத்துல முறையிட்டு நம்மளுக்கு புத்திரஸ்தானம் பெற வேண்டிய வேகமா போகும்போது அவருக்கு தண்ணீர் தாகு வந்துருச்சு. கந்தரவனா இருந்தா உங்க மனைவி இருந்தா தண்ணி தாகம் நமக்குன்னா அதுல தாங்க வருது. ஓ, இது அதுல தான் வருதா? அப்ப கூறும். அப்படி தண்ணீர் தாங்க விட தீர கரைந்த அதாவது தன்னுடைய கலைப்பாக்கு காம்பரிந்த வெத்தலை தாளித்து சுண்ணாம்பு ஏலக்காய் ஜாதிபத்தின்னு சொல்லக்கூடிய அந்த வெத்தலை நம்மளுக்கு அவளுக்கு கொடுக்க அது வாயில போட்டு மேண்டாரு உமிழ்நீர் சுரந்து தண்ணீர் தாக்கவிட தீர மீண்டும் தேவலோகம் போய் கொண்டிருந்தாங்க. அவருக்கு மயக்கம் ஏற்பட சொத்த பாக்காத இருந்திருக்குன்னு சொல்லி அதை துப்ப சொல்லிட்டாங்க. சொத்த பாக்க நல்ல பாக்க இருந்தா ஐயோ அதுலதான் வருது. அது கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை வருது. சரி சொல்லு. அப்புறம் துப்புன உடனே எச்சி உங்களை துப்பிட்டாரா? அது துப்பிட்டாரா? ஏண்டி மயக்கம் ஏற்படுத்தி கீழே துப்புன்னு மனைவி சொல்லிருப்பாங்க, துப்பிட்டாரு. ஆமா. அப்புறம் என்ன ஆச்சு? அந்த வெத்தல் தாம்பளம் கீழே உள்ளல. நான் சொல்றேன், என் அண்ணனா மட்டும் மாயக்கண்ணே இந்த செடி செத்த பயிர் பச்ச மிருக ஜாதிகள் உயிரினங்க நாட்டு மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்ய நேரத்துல அவர் கரமேந்து பூஜை செஞ்சாரா. அவர் திரு கரத்துல அந்த வெத்தலை தாம்பளம் வந்து நீ இன்றையே உலகம் கிடையாது. இந்த மண்ணில பிறக்கப்பட்ட உயிர் தினங்கள் ஜீவன்கள் அத்தனையும் நல்லபடியா வாழ வேண்டும். இந்த ஐவர் பஞ்ச பாண்டவரும் நலனுக்காக இரவென்று பாராமல் பகலென்று பாராமல் சூரிய பூஜை செய்கின்ற நீங்க உன் கருத்துல துப்பி விட்டார்களா? அடி பாவி சண்டாளி! என் மாமன் உங்க அண்ணன் உலக நலனுக்காக உன் கருத்திற்கு மாங்கல்யம் நான் கட்டியது நிலத்தில் நிற்க என்பதற்காக எங்களுக்காக பாடுபட்டு காப்பாற்றுறாரே என்னுடைய மாமன் உன் அண்ணன். அவர் கையில 8 தமிழ் துப்பி இருக்கிறார். அடே கந்திரவா, உனக்கு எவ்வளவு கர்வம் இருக்கும்? சும்மா விட்டாராங்க மாமா? கண் விழித்து பார்த்த உடனே கோபித்து எங்க அண்ணன் கையில இருக்கிற சுதந்திரா சக்கரத்தை அனுப்பி வைத்து இந்த கெந்தனோட சிறந்த சாதத்துல வந்து விழணும் அப்படின்னு அனுப்பிட்டு வரோம். சக்கரத்தை அனுப்பிட்டாரா? ஆமா. சும்மா விடுவாரா? நாரதன் சொல்ல கெந்தனுடைய மனைவிகள் 3 முக்காடிட்டு இரவு நேரமா என்கிட்ட மடிப்பிச்சு மாங்கலி பிச்சுன்னு வந்தாங்களா. நான் சத்தியம் செஞ்சு எனக்கு கோபம் வந்துச்சு. நானாவது அத்தை மகன், உங்க அண்ணன் கையில ஒருத்தன் 8 தமிழ் துப்பி இருக்கிறான்.
உனக்கு கொஞ்சம் ரோசம் இல்லையா? நானே சாப்பிட்டு தான் நான் சொன்னேன். ஆனா சத்தியம் செஞ்சு என்னடின்னு அவங்க என்ன புடிச்சு சாப்பிட்டாங்க. ஏண்டி அந்த மார்க்கமா போகக்கூடிய கந்தர்வனுக்கு மனைவிக்கு எவ்வளவு கர்வமா? அதனால செய்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். நான் உங்களுக்கு பொண்டாட்டி இல்ல, உங்களுக்கு பொண்டாட்டி தானே. என் மாமனாவை ஸ்ரீமதி கண்ணன் அவர் ஒன்று செய்தால் அது நல்லதா இருக்கும். கந்தர்வன் திறந்து அறுக்கணும், அது அறுத்தாதான் தீரணும். அப்படியா? நான் சத்தியம் பண்ணிட்டு காப்பாத்துறேன். அந்த சத்தியத்தை காப்பாற்ற வேணும். அதுக்குதான் இவ்வளவு தூரம் வந்து உங்ககிட்ட காப்பாத்தணும்னு சொல்லி சத்தியம் சொல்லுங்க. சரி போகட்டும். உன் மீது கோவப்பட்டாலும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா சத்தியம் தவறாக சந்துரு வம்சத்தில் வாக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் நீங்களும் சத்தியம் பண்ணிக்கிறீங்க என்கிட்ட. ஓ, எதை சொன்னதை காப்பாத்தணும். ஆமாவா? சரி வா பெருமை. அதனால எங்க அண்ணனாக மாயக்கரோட சுதர்சனா போய்கிட்டே இருக்குது. சரி இருக்கட்டும். அவர் கந்தர்வன் சிரத்தை அறுக்க சக்கரத்தை அனுப்பி வைத்துட்டாரு. உண்மைதான். ஆமா, எப்படியாவது காப்பாத்து. நீ சத்தியம் பண்ணிட்ட. ஆமா. உங்க அண்ணனை பாத்தியா? சாட்சியா பூமா எங்க அண்ணனை கேட்டனா? பாத்தியா? பார்த்தேன். மாமா நல்லா இருக்காரா? அவனை பத்தி மட்டும் கேட்காத. அவனா? ஏய் நான் கேக்குறேன். அந்த கருவாய கூடங்கறால சோபாஜிது கால. மறுபடியும் ஒரு ஆம்பளை பாஜிது கால. மாமா ஜிடி அத மாதிரி இத பேசாதீங்க. அதனால அண்ணன் எடுத்து அண்ணா இப்படி கெந்தருடைய மனைவிகள் மூடி முக்காடிட்டாங்க. இருபோடு இருநூறு சத்தியம் வாங்கிட்டாங்க. ஆகாய சாட்சியா, பூமி சாட்சியா, உன்னுடைய திரு நாமத்தின் சாட்சியா, என் மாங்கல்யம் பறி போனாலும் உங்களுடைய மாங்கல்யத்தை காப்பாற்ற சத்தியம் செஞ்சுட்டேன். உங்களுடைய கோபத்தை குறைத்து அந்த சுதர்சனாவை திருப்புகள் என்று கேட்டேன். கேட்டாரு, நீங்கெல்லாம் என் கூட பிறந்தவளா கூட்டிட்டு ஓன நாய அப்படின்னு என்ன கேவலமா பேசுறாரு. கூட்டி கொடுத்தது அவர்தான். என்ன கேவலமா பேசுறாரு. நீ கிளம்புனா போ, என் தங்கச்சி இருக்கிறா அவளை கூட்டிட்டு ஓடுன்னு சொன்னதே அவர்தான். இது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, என்ன எவ்வளவு வேணாலும் கேவலம் பேசிட்டோம். உன்னை கேவலம் பேசிட்டாரு. இங்க பாரு, அத சொல்லி இத சொல்லி ஏமாத்த பாக்காத. என் மாமன் எங்களுக்கு எந்த ஒரு கேடு எவ்வளவு பேசியிருந்தாலும் கூட பிறந்தவன். ஆனா உங்களை பேசுறாரு. மறுபடியும் சொல்றேன், இந்த ஐவர் பஞ்ச பாண்டு உயிரோடு இருக்கிறவனா அது காரணமே எங்க மாமன் தான். எங்க மாமன் ஒரு பொழுது எங்களை தவறா பேசிருக்க மாட்டாரு. ஏதாவது மாத்தி பேசுனா, ஏதாவது பேசுனா நாக்கு அறுத்துருவேன். பேசாத சுவாமி, ஓமலூர் அவதி படுறவங்க சத்தியம் செஞ்சுட்டேன். அது மட்டும் நீங்க எனக்கு சத்தியம் செஞ்சிருக்கீங்க. அதனால சத்தியத்தை காப்பாத்தணுங்க. என் மேல கோபிச்சு நான் என்ன செய்யும்? பெண் புத்திய பின் புத்தின்னு சொல்லுவாங்க. சரி, அண்ணா சக்கரை திரும்ப மறுத்து விட்டாரு. அது மட்டும் இல்லையா, உனக்கு கேவலம் காட்டுல திரியிற பசங்க, அனாதி பசங்க, அவங்களுக்கு ஊடுக்குதா காடுக்குதா. உண்மைதானடி. இப்ப எங்க இருக்கிறோம்? இப்ப நாங்க எங்க இருக்கிறோம்? அதுக்குன்னு ஒத்து போடலாமா? காட்டுல என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தவனா இருந்தாலும் என் புருஷன் என் கண்ணுக்கு முன்னாடி பேசுறேன். எனக்கு வராது கோபம். கோபம் வருமா? வந்துச்சு பாரு. பேசக்கூடாது பாவம். உள்ள போன வந்துட்டு வெளியே. டேய், மாமன் தரைக்குறவா பேசினாரா? ஆமா, காட்டுல இருக்கிறோம். உண்மைதான். அதுக்கு என்னப்ப சண்டை வேணாம், தள்ளு வேணாம். சக்கரத்தை திருப்பும்படியாக ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க. சொன்ன சத்தியத்தை காப்பாற்றணும். அதுக்கு மட்டும் தான் வந்திருக்கேன். காட்டுல தெரியறவங்க என்றும் காய்கறி தெரியக்கூடிய சின்னவங்க சொல்லி இழிவா பேசினாரா? சுபத்ரா, உண்மையாகவா? வா, உன் மீது கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? உன் சக்கரத்தை திருப்ப சொன்னா திருப்பணும், முடியாதுன்னு சொல்லணும். சத்தியத்தை காப்பாற்ற. ஆனா அதை விட்டுட்டு எங்களை எழுத்து தரைக்குறவா பேசிருக்காருன்னா, ஆமாங்க. சரி, எனக்கு ஒரு பங்கனா அது உனக்கு தான். அது மட்டும் இல்லையா, அண்ணனை எதிர்த்து தன் கணவனுக்காக பாசத்தை காட்டுறது பத்தியா? நீ எல்லாவா என்னுடைய மனைவி. அப்படின்னா இப்ப நான் வந்து நாட்டுக்கு வரமாட்டேன். சக்கரம் தானே? சக்கரத்தை திருப்பிடுங்க. அப்படியா? நான் இருக்கு வரை கவலைப்படாத. உனக்கு முன்பதாக என் பாதத்தில் அர்ஜுனா அபயம் என்று சொல்லி அந்த ஆகாய கந்தர்வ மன்னன் சொல்லி அபயன் வந்து காலில் விழுந்தாரு. ஆமா, அவரு மங்கிறாரு. உனக்கு முன்ன அங்க போய் பாரு, எட்டி பாரு அந்த மூலையில. 4 மூலை 4 பக்கம். அது போய் ஒவ்வொரு மூலைக்கும் ஒவ்வொரு உட்கார வச்சுக்கிறேன். ஆமா, அதனால அந்த கந்தர்வனுக்கு உன் ஆபத்தை காப்பாற்றணும் அங்கே நான் சத்தியம் செஞ்சுட்டேன். அதனால சக்கரம் வந்து நான் இருக்கு வரை கந்தர்வன் சேர்த்து அறுக்க முடியாது. சக்கரம் கந்தர்வன் சேர்த்து தேடித்தானே வரும். எங்க போனாலும் கந்தர்வன் தேடித்தானே வரும். அந்த கந்தர்வன் எங்க இருக்கிறான்? இந்த இடத்துல தானே. வரட்டும், பேசிக்கலாம். நீ என் கூட வா, பார்க்கலாம்.
அப்பா என்ன வழிமறிக்கிறது சுதர்சன சக்கரம் பகவானுடைய சுதர்சன சக்கரம் மறுப்பதற்கு வேகமாக சென்று கொண்டிருந்தேன். குறுக்கற்று நீ யாரு ஐயா? என் பகவானுடைய சுதர்சன சக்கரமா? சக்கரமே ஐயா, உன் பாதாமது நான் பணிந்தேன். அதனால இந்த நேரத்தில் மாமன் பாதம் மணிவதை போல உங்கள் திருமாதத்தை வந்திருக்கிறேன். உங்கள் திருவடிக்கு சரணம் சக்கரமே சரணம். மிக்க மகிழ்ச்சி. என் திருவடிக்கு பாதம் மனித மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்சம் வழிவிடு. என் பகவான் என்ன பேசுவாரு, அந்த கெந்திர சிறுத்தை அறுத்து வந்ததா என்னுடைய வேலை. அப்படியா? உண்மை. ஆயனா சொல்லியிருக்கிற உனக்கு என்னவென்று அந்த அங்க கொண்ட கெந்திர சிறுத்தை அறுத்து வந்து என் பாதத்தில் கொண்டு வா என்று சொல்லியிருக்கிறார். அப்படியா? அதுக்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன். வழிவிடு. சக்கரமே, ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேள். ஆயனா சொன்னார் என்று சொல்லி கெந்திரம் சிறைக்கு அறுத்து வந்திருக்கிறாய். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், கேட்கின்றாயா? எப்படி? அர்ஜுனன் இருக்கு வரை கெந்திரம் சிரத்தை அறுக்க முடியாது, திரும்பி போ. அப்படியா? ஆமா, நான் சொன்னேனே சொல்லு. அப்படியா? சென்று கடவுளை சந்தித்து அர்ஜுனன் இருக்கு வரை அந்த சரணத்துல கெந்திரம் சிரத்தை எங்க இருந்தாலும் அறுக்க முடியாது. நான் இருக்கு வரை போய் சொல். முறையா போய் சொல்லு. போ. முறையா சொல்லு. சென்று கொண்டிருந்து ஆனா இடையில உன் மைத்திரனா யாரு மச்சானா உன் அத்தை மகனா பார்த்திபன் அர்ஜுனனா நில்லு சக்கரமே என்றார். நில்லு, நீ யாருப்பான்னு கேட்டேன்னு அர்ஜுன எதுக்காக சென்று கொண்டிருக்கிறது கேட்டா கெந்திர சிறுத்தை அறுப்பதற்கு சென்றேன் என்று. ஆனா கிருஷ்ணனா ஒருபோதும் கெந்திர சிறுத்தை அறுப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் உயிர் உள்ளவரை கெந்திர சிறுத்தை அறுக்க முடியாது. சென்று என் சுவாமி இடத்தில் உரைத்து விடு என்றார். உயிர் வரை கெந்திர சிறுத்தை அறுக்க முடியாதாமா? ஆமா, அர்ஜுனன் போய் சொல்லு. கெந்திர
கெதுரன் சிரம் இல்லாமல் சக்கரத்தை திருப்ப முடியாது அப்படின்னு போய் சொல்லு. அப்படியா? பகவானுடைய சக்கரம் என்று தெரியாமல் என் மைத்துனர் அர்ஜுனன் வழிமறித்தானா? நான் உள்ள வரை அந்த கெதுர சிறுத்தை என் பாதத்துக்கு வர வேண்டும். நீ போய் அடுத்து வா என்று அனுப்பியிருக்கிறார். வழிவிடு. சக்கரமே என்ன மறுபடி உரைக்கின்றேன். என் மாமாடுத்து சொல். அர்ஜுனன் சொன்னார் என்று மறுபடி சொல். அர்ஜுனன் இருக்க வரை கெந்தர்வன் சிரத்தை அறுக்க முடியாது 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 என்றே போய் சொல். என்ன சொல்கிறான்? அர்ஜுனன் உள்ளவரை உயிர் உள்ளவரை கெதுர சிறப்பை ஒருபோதும் அறுக்க முடியாது. இந்த அர்ஜுனன் சொன்னான் என்று ஆயிரத்தில் போய் சொல்லிவிடு. அந்த அர்ஜுனன் போய் சொல்லு. கெதுரன் சிரம் என் பாதத்துக்கு வராமல் எந்த காரணத்தோட சக்கரத்தை திருப்புன்னு சொல்லு. அர்ஜுனா, என் சுவாமி சொல்லியிருக்கிறார், கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். கடைசி முறையா இறுதியாக சொல்கிறேன், கெதுர சிறத்தை அறுப்பதற்கு விடுவாயா? வழி விட மாட்டாயா? அர்ஜுனா, எவ்வளவு தெளிவாக சொன்னேன். நான் இருக்க வரை கெந்தர்வனை ஆதரித்து விட்டேன். அதனால என் மாமன் என் மீது கோபப்பட்டாலும் சரி, சுதர்சனா இறுதியாக உரைக்கின்றேன். நான் இருக்க வரை அறுக்க முடியாது 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 போ. சக்கரமே சாமி எவ்வளவு எழுத்து உரைத்தாரோ அந்த அர்ஜுனன் என்னை வழி விட மாட்டேங்கிறான். நான் இருக்க வரை அந்த கெதுர சிறு ஒருபோது அறுக்க விட மாட்டேன். போய் சொல்லிட்டு விட்டாரு. அந்த அர்ஜுனோட சொல்லு, சண்டைக்கு தயாரா இருக்கேன். புத்திக்கிச்சு வேண்டாம். அவன் யாரு? அடிக்கடி நெருக்கடி செய்து கொண்டிருக்கிறாயே. அடிக்கடி நீ தான் நெருக்கடி செய்ய வழிவிடாத. என்ன சொன்னார்? கடைசியா அந்த சக்கரத்தை தடுத்துபடியா என் சுவாமிக்கு பகவான் கிட்ட நீ சண்டை செய்யணுமா? சண்டை தயாரா? அந்த கெதுரு எனக்கு எதிரி இல்ல, இந்த அர்ஜுனன் தான் எனக்கு எதிரி. அப்படியா? என்கிட்ட சண்டைக்கு வர தயாரா? என்ன இப்ப நீ எனக்கு எதிரி கிடையாது. எப்ப சண்டைக்கு தயாரான்னு சொல்லி கேட்டாரே, என் மாமனை இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, நான் சண்டைக்கு தயார். போர் செய்ய அவருக்கு தயார் என்று சொல். கேட்டு சொல். சண்டைக்கு தயாராகிவிட்டு சக்கரவெளி விலகுவடி என்று உரைத்தான். அப்படியா? ஆமா, சண்டைக்கு தயாராமா? ஆமா. காணத்தை தெரியல போய் வருகிறார். மறுபடியும் போறேன். நான் தான் போறேன். என் மாமன் திருவடி பாயத்தை வர்ணிக்கிறேன் இந்த மர்குணன். இந்த பாண்டவர் உயிரோடு வாழ்றதுக்கு காரணமே என் மாமன் தான். அப்படி இல்லைன்னா நாங்க கிடையாது. திருவடிக்கு சரணம் மாமா. என்ன வெளியே கூட்டி போகிறாரு? அர்ஜுனா, ஏன் மாமா இந்த ஆயனும் அர்ஜுனனும் அதாவது உடம்பு இரண்டு. உங்களுக்கு தெரியும், உங்களை பத்தி எனக்கு தெரியும். இருப்பினும் என்னை கண்டு விலகி போறீங்களே, என் மீது ஏன் உங்களுக்கு கோபம்? கெதுரன் சிரத்தை அறுப்பதற்காக சக்கரத்தை அனுப்பினேன். சக்கரத்தை ஏன் நான் இருக்கிறேன்? நீ உண்மைதான் மாமா, சக்கரத்தை நான் திருப்பி அனுப்பினேன். காரணம் என்னவென்றால் கந்தர்வன் சிரத்தை அறுப்பதற்கு வந்தது என்று பாதத்திலே அபயம் வந்து விழுந்தார் கந்தர்வன். அவன் ஆதரித்து விட்டேன். அதற்காக அவன் உயிரை காப்பதற்காகவும் சக்கரத்தை திருப்பி அனுப்பினேன். என் கையிலே உமிழ்ந்தான். அவன் சிரத்தை அறுப்பதற்காக நான் அனுப்பினேன். நீ ஏன்டா தடுக்கிற? மாமா நியாயம்தான், உங்கள் கோபம் நியாயம்தான். ஏன் என்று கேட்டால் நீங்கள் உலகத்தை கட்டி ஆண்ட சுவாமி கடவுள், அவரோ ஒரு சின்ன சிறுவன். ஒரு சிறியவர் செய்த தவறுக்கு பெரியவர் நீங்க மன்னிக்க வேண்டாமா? என் முதலில் மன்னிப்பே கிடையாது, தண்டனை மட்டும்தான். அப்படின்னா சக்கரத்தை திருப்ப முடியாது. அடுத்தது திருங்க. மாமா ஓஹோ, சக்கரத்தை தான் சொல்லிட்டேன். மாமன் மீது போய் பார்த்தா ஏதோ நம்ம மீது பாசத்தை பார்த்தா அதே கோபத்தோடு வந்திருக்கிறீங்க. சக்கரம் சொல்லிவிட்டாயமே
சண்டைக்கு தயாரான்னு சொல்லு. யாரான்னு கேட்டேன் நான் தான். இப்ப நீ சண்டைக்கு வந்திருக்கீங்க. ஆமாடா. மாமா என்ன என்கிட்ட சண்டைக்கு வர யாருக்கே வந்துட்டு மாமா வேற. நான் இல்லைன்னா உன்னை எப்பயோ மடிச்சிருப்பானுங்க. சொல்லி காட்டுற பத்தியா? அட, சொல்லி காட்டுற பத்தியா? யார் பத்திக்கிற பசங்க? நன்றி கேட்ட பசங்க. நிறுத்துடா. இப்ப சண்டைக்கு தயாரா வந்திருக்கிற. ஆமாடா. இப்ப நீயா நானா என்ன பார்க்கலாம்? பார்ப்போம். இத்தனை நாட்களாக இந்த மாமனாகப்பட்டவர் ஐவர் பஞ்ச பாண்டவருக்கே பாடுபட்டார். இந்த பாண்டவர் கையாலே இன்னைக்கு அழிய போகிறார். ஆமா, பார்க்கலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓய்! பேசுங்க நாடியே. சரக்கடை எடுத்த போது மாமா என்பவர் சண்டையில் தோற்கவில்லை, வெற்றி பெறவில்லை. கடைசியாக என்னுடைய காண்டிபம், இந்த காண்டிபத்தை வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஒரே காண்டிபத்தால உன்னை உயிர்வதமாக்கிற மாதிரி போறது. உயிருக்கு பயந்து அர்ஜுனா என்னை விட்டு சொல்லி தடுத்திருக்கிறாய் மாமா. என்னை பத்தி தெரிஞ்சுதான் பானம் போட முன்பதாகவே நிறுத்திருக்கிற. என் உயிருக்கு பயந்து நிறுத்தல்றா. உங்களுக்கு நல்லது செஞ்சு என்ன பயன்? ஏண்டா காட்டுல இருக்கிற பசங்க, நாடாள பசங்க, நீங்க காய்கறி பறிக்கிற பிள்ளைங்க, உங்களுக்கு நல்லது செஞ்சதால நன்றி மறந்து போயிட்டீங்க. என்னையே கொல்ல வந்துட்டாயா? இப்ப பாருங்க, எங்க மச்சன் இருக்கிற தெரியாத 100 பேரை கூட்டிட்டு உங்களை அடிச்சு காட்டிலே போறேன். அவரை கூட்டு அவங்க 100 பேர் வந்தா என்ன? 100 பேருக்கு 100 பேர்த்தால உங்களுக்கு 101 பேரை கொல்ல போறேன். ஆனா கோபம் தண்ணி எடுத்துக்குள்ள போய் கூட்டு அப்படியா? கூட்டிட்டு வாங்கி நிக்கிறேன். ஏன்னா நாங்க நாட்டுல ஏண்டா செத்து போயிடணும். நல்லது செஞ்சு பாண்டவருக்கு நல்லது செஞ்ச பாண்டவர் தாய் 5 பேர்ல இப்ப திடீர்னு ஏண்டா என் மச்சங்கிறா 100 பேர் அப்படிங்கிறியா? பாரத போறேன் உள்ளமா செத்து போயிருது. என்ன தெரியாதா? இவன் பக்கம் இருக்கிறத திரையாட பக்கறதா இவங்க 5 பேத்தி மடிக்கிறா. அப்படியா? ஆமா. போய் மச்சனை கூட்டிட்டு வரம் பாரு. என்ன வாங்குறா பாரு மச்சனை. திரையாட என்ன வாங்குவாங்க? என்ன வாங்கி அவங்கிட்ட சேர்த்தா இந்த பாண்டவர் பாத்துக்கிறேங்கிற. சரி நில்லு கூட்டிட்டு துரியோதனை படைகளை அழைக்க துரியோதன மகாராஜர் சபை நாடி வருவதற்காக
என்னடா பழிச்சு காட்டிட்டு இருக்கிறான்? உன்னை பார்த்தா அப்படி நடுக்குது குடிச்சு அடிச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன நடக்குமே தெரியாது. தெரியுமே குடிச்சு அடிச்சுன்னா தண்ணி வர விட மாட்டேன். தெரியுமா என்ன சொன்னா தெரியுமே, இல்லையே தெரியாது. தன்னாசி பண்ணிப்பா பக்கத்துல ரோட்ல வந்து அசாம வந்து அடிச்சுட்டு வச்சுங்க தண்ணி வர விட மாட்டாரு இப்ப என்னைக்குமே. அடிக்காட்டு நெருக்காட்டு செய்கிற என்ன எங்க பார்த்தா இப்படி இது. சரி என்ன சொல்லுகிறேன்? அங்க கஷ்டப்படுற தன்னையால ரெண்டு பேரும் ஒரு இது சேர்த்துக்கிட்டீங்க. கோலாகாலன் என் பேர் பெயர் துரியோதன மாமன்னன் என்று அறிந்தார்கள். மன்னன் துரியோதன மன்னனுக்கு அப்படி ஒரு பெயரோ மன்னன் துரியோதன மகாராஜனாக இருப்பினோம். இந்த துரியோதன மன்னனை பெற்ற தாய் தந்தை யாரு? உன் நாடு நகரம் இது. என்னை பெற்ற தாய் தந்தைகள் அங்க முன்னே தேவம் இருந்தா
பேரு காந்தாரி திருமதி மாமன்னன் திருநாட்டி மன்னனுக்கு காந்தாரி அம்மனுக்கு நீங்க முண்டியா அட நீ முண்டியா நொண்டி புள்ள மொண்டி புள்ள நீ ஒட்டி ஒருவராக பிரதிகிறா மகாராஜா காந்தாராமையாருக்கும் திருநாட்டு மாமன்னனுக்கு பிறந்த எத்தனை பேர் தெரியுமா? யார் யார் சரியாக 100 பேர். அம்மா இந்த குளூர்ல மொப்பம் போக போக அடிச்சு தெரிகிறாரு சரியா 100 பேரா ஒரே டைப்பிடுங்க சரி சரியாக 100 பேராக இருந்தாலும் எங்க உடனே பிறந்த தங்கை இருக்கிறான். ஒரே ஒரு தங்கச்சி 100 பேருக்கு ஒரே ஒரு தங்கச்சி திருச்சடை. துர்ச்சடை சரி அப்படி 101 மணிதாக பிறந்தாலும் உங்களுடைய நாடு நகரம் எது? நான் ஆளக்கூடிய நாடு டெல்லி 56 தேசம் அஷ்டாபுரைய நாடு நகரமும் அஸ்தாபுரம் அப்படி அஸ்தாபுரத்தை வாழ்ந்தவர்களுடைய மன்னர் கௌரு நதியில 100 பேரா இருந்தாலும் ஐயா உங்களுக்கு என்று யாராவது எதிரிங்க இருந்தாங்க நாட்டுக்கு? எங்களுக்கு பாண்டவர்கள் யார்? யாரு உங்களுக்கு? சித்தப்பார்பல பெரியப்பார்பல நாங்க. சரி பாண்டவர் மட்டும்தான் எனக்கு எதிரி. பஞ்சு பகையாளி பாதி நாடு தாயாது, கண்ணு பகையாளி இருக்கு நாடு சத்ராவதி. பாண்டவர் மட்டும் எனக்கு எதிரி. பாண்டவர் 5 பேரு எதிரி, அவங்களை நாட்டிலே வைக்க கூடாது. 5 சிறு வயது அறியாத பால பருவத்திலே பகை வந்தது. பகை பாக வலுவிலே பொய்களை நாட்டிலும் நடக்க வலியில் நஷ்டமுள்ள நாட்டிலும் சரி குளிக்கின்ற குழந்தையில் கூர்வசை கலந்து படுக்கு பாய்வில பாம்புகளை சுட்டு வச்சு பாம்பு கடிச்சு பாண்டவர் இதனாவது சாவிட்டம். 56 தேசத்தை 2ஆக பங்கிட்ட 23 நகரம் அவருக்கு போகுது. நம்மளுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி என்ன வைத்த துறையாதர நான் பாண்டவருக்கு எவ்வளவு கோடான கோடி வஞ்சகம் செஞ்சிருக்கிற. எத்தனையோ வஞ்சகங்கள் செஞ்சேன், பாண்டவர் விடையவில்லை. நண்பா என்ன செய்தார்? நாடு கேட்டார். சூது நாள் பகடை ஆடி நாடு நகர நகருக்கு செங்கோல் அனைத்தை பறித்து நாடு எழுந்த பாண்டவர் எங்க போக வேண்டும்? எங்க போனா? 1வது சூரியவனம், 2வது ராமேஸ்வரம், 3வது முருகமகேஸ்வரம், 4வது காலமகேஸ்வரம், 5வது சைந்தவனம், 6வது காமதேவரம், 7வது கந்திரவனம், 8வது குருமகேஸ்வரம், 9வது ராமேஸ்வரம், 10வது பாலவனம், 11வது சபாந்தரவனம். 12 வருடம் முடித்து 13வது வருஷம் யாரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆண்டு வாழ்ந்து வந்தார். மங்கள பிரகார பாதி நாடு தருவேன் என்று தலையை மட்டும் வசிக்கிறேன். வாயில சொல்லல. இது போல குருப்பெரியார் வார்த்தை கட்டுப்பட்டு பாண்டவர்கள் கானகம் புறப்பட்டார். கானகம் சென்ற பாண்டவர்கள் செத்தாங்களா பொழைச்சாங்களா தெரியல, அத பத்தி அவசியம் இல்ல. நீங்க நாட்டுக்கு நீங்களே தான் மன்னன். இந்த நாட்டுக்கு 56 தேசத்துக்கு நானே அரசன். ஆனா இன்னொரு
இன்னொரு சந்தோஷமான செய்தி மகாராஜா. இத கேட்டீங்களா நீங்களே இப்படி ரொம்ப சொன்னா தெரியும். என்றும் இல்லாமல் அந்த பாண்டவர் பட்சத்துல இருந்தாரே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன், அவங்க இருக்கிற மறுமறு கட்ட மாமி பண்றாங்க. அப்படி சொல்லாதீங்க. உங்க மேல உயிரே வச்சிருக்கிறாரு, உங்களை தேடி வந்திருக்கிறாரு. எங்க மச்சரமா இருக்கிறாரு 100 பேரு. மாமா வந்திருக்கிறாரு போய் சொல்லி கூட்டிட்டு அப்படின்னாரு. வந்துட்டு இருக்கிறாரு. ஆமா சரி, உங்களை தேடி வந்த வரவேற்பு கொடுக்கணும். ஆமா கூப்பிட்டு வணக்கம். தனக்கு அழகா இருக்கும். நான் தான் அறிவிக்கிட்டு போயிட்டேன். அந்த பஞ்சாப் பணாதி பசங்க நன்றி கிட்ட பசங்க இருக்காங்களே பாண்டவர், அவருக்கு செஞ்ச உபதேசத்தை உங்களுக்கு செஞ்சதுன்னு வச்சுக்கா எங்கேயோ கொண்டு போய் எந்த வகையிலையும் நம்புறதுக்கு இல்லையா? ஐயோ அந்த அர்ஜுனா நாடகத்துல ஏன்ட்டு சண்டைக்கு வராங்க அடிக்கிறதுக்கு? ஆமாயா நான் தான் சொன்னேன். உங்களை துரியோதனன் எப்பயே கொண்டு இருப்பாரு. பாண்டவர் நல்லவங்க பாண்டவர் பக்கம் சேர்ந்த பாத்தியா? துரியோதனன் எப்பயே மட்டும் என் கூட இருந்திருந்தீங்கன்னா பாண்டவர் அன்னைக்கே கூட்டாளிகள அந்த தப்பு பண்ணதாலதான் இன்னைக்கு என்னையே எதுக்குறானுங்க அந்த பாண்டவருங்க. அதனால சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இங்க இருக்கிறோம், காட்டுல இருக்கிறோம். என் மச்சன்ல போய் கூட்டிட்டு வந்து என்னையா படையில கூட்டிட்டு வந்து கௌரவ படையிலே கூட்டிட்டு வரா கூட்டிட்டு வந்து வைக்கிறோம் பாரு. உங்களுக்கு வாங்கி வைக்கிறோம் பாரு. கௌரவ படை பாண்டவருக்கு நீங்க சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. அவர்கிட்ட போலாம். சாதாரண ஆளுங்களா? எதிரிக்கு எதிரி வைக்கிறோம் பாரு. எனக்கு நண்பன், எதிரிக்கு எதிரி நண்பன் ஆகிட்டீங்க. ஆமா, இப்ப இவங்களால உனக்கு அடி எடுத்த காண்டவன் தொடுக்காம விட மாட்டேன். நீயாவது ஆனாது உன்னோட சேர்த்து இந்த பணி பண்ணாலும் வந்திருக்க பத்தியா? உங்க அத்தனை பேர்த்தையுமே கொல்ல போற மாதிரி பொழுது அப்படி முன்ன சண்டை போடுற பாவியை கொல்லாத விடுவேன். போய் உன்னதான் இந்த மாமன் கூட்டு வந்தாரா? எங்க அன்னைக்கே உங்களை கொண்டிருக்கணும். எங்க அண்ணனை ஏமாத்தி நாட்டெல்லாம் புடிங்கிட்டு காட்டுல ஓட்டி எந்த நிலைமைக்கு இருக்கிற காரணம் நீ பண்ண பணத்துல விட்டு மாமன் தானே சண்டை செஞ்சுட்டு உன்னை கொல்லவே எங்க அண்ணன் பீமன் இருக்கிறாரு. இந்த கண்ணனை கொல்ல இந்த அர்ஜுனன் இருக்கிறான். எங்க இருவருக்கு தான் சண்டை. போய் போருக்கு வந்து புறமுது காட்டு ஓடி வந்து என்னுடைய எதிரியை கொண்டு நிற்கிறேன்.
ஆமா கேவலமா பேசிட்டாரு. அதனால இந்த துரியோதனன் நீ கொல்லு, இந்த கண்ணன் நான் கொள்கிறேன். ஆகட்டும். ஏய் வச்சக்க துரியோதனா கொடியா பாருங்க நம்ம எதிரியை கொண்டு வந்து நம்மளே அடிக்க பாக்குறாரு. அந்த கண்ணன் அன்னைக்கு அடிக்கணும் கோமன் ஓடணும். இந்த துரியோதனும் கோமன் துரியோதனா இந்த நாள் பீமா ஓய் திரும்ப மாமா நம்ம பக்கம் மாமா கவுடியவனா டேய் அப்படியே ஏய் துரியோதனா போறா அப்பயே நீ மனிதனில் வைத்து என்னை கொண்டு அகுமரத்தை கூட்டு வந்தா. ஆமா துரியோதனா ஆண்டவர் பக்கம் நல்லவனா இருந்துகிட்டு துரியோதனை கொல்லலாம்னு வந்திருக்கிறான். ஐயோ என்ன கூடினார் நீங்க அடிக்க சொல்லி நீ எப்ப ஓடுற அடிக்கிறது சண்டை கொண்டு விட்டு நீ ஓடி ஒளிஞ்சா நான் இந்த சண்டை செய்ய முடியுமா? நீ செய்யாத யார் செய்வாங்க சண்டை நான் ஒருவனாக வந்து படைகளை கூட்டு வந்தேன். படையோட சண்டை போடு கூட்டா யார் கூட்டா யாரா கூட்டல போடா போடா ஏய் ஓடா ஏய் ஓடா போடா ஏய் ஓடா போடா வரடா அவரடா அண்ணா ஏய் அண்ணா போடா ஓடமா ஓடா பாரு மாமா என் மேஜ் கூட தூக்கி வச்சாங்க அடிச்சு பாருங்க நான் உள்ள போய் பேசிக்கிறேன் என்ன சொல்றீங்க? போடா டேய் அவன போடா அவனை அடிக்கணுமா? அவனை கொல்லுமா? கண்ணன் சூழ்ச்சினால ஏன் பருவ கண்ணன் என்று நிக்க வைத்து நீ ஊம்பருவ சாரதி என்று சண்டைகள் செய்கிறார். காட்டுல வச்சு காலம் நாட்டுல வைக்கிறதா? முன்வைத்து காலி பின்ன வைக்க மாட்டோம். ஆனாலும் ஒரு விஷயம், இந்த இடத்துல இருந்திருந்தா இந்த மாமன் என்ன நீ எத்தனை பேர் கூட்டு ஏற்கனவே ஒரே சாணியை நாங்க சாய்த்திருக்கீங்க. சரி பத்தி அடிபட்டு ஓடுறாங்கல்ல, அது மாதிரி நீ உயிரோட போனா போயிரு. கிடைக்க நீ உன் சொல்ச்சை இந்த பாண்டவர்களை மடிக்கின்ற பாரு உன்னை நான் மடிக்காத என் பேரு தெரியாத இல்லை. அவங்கள அதாவது அவங்க படைமட்டத்தை குறைக்கவே ஆடி நாடுங்கிறீங்க. அதனால அவங்களை பங்கப்படுத்துறீங்க. அந்த துரியோதனை அழைத்து வந்து பங்கப்படுத்துறீங்க. அதனால அது மட்டும் இல்லப்பா நீ காண்டிபத்தை ஏகும் போது ஏன் நிறுத்தம் தெரியுமா? சக்கரத்தை போனா போவான்னு வந்துடும். ஆனா இதுவோ அக்கினி பானம், இதை விட்டா திருப்ப முடியாது. அதனாலதான் தடுத்து சக்கரத்தை போகணும் சொன்னா போகும். ஆமா வான்னு சொன்னா வந்துடும். இந்த அக்னி தேவன் கொடுத்த இந்த காண்டிவத்தை எடுத்து கனியை உயிர் பதமாக்காத விடாது. அதனாலதான் நிறுத்து. அதாவது நிறுத்த சொல்லி இருக்கிறேன். நான் எடுத்தது அக்னி அஸ்திரம், நீங்க எடுத்து நாராயணாஸ்திரம். உண்மைதான், நாராயணாஸ்திரம் வந்து விடும், வராது. அதனால பாரத விழான்னு சொல்றேன். எதனால தெரியுமா? அப்புறம் இருந்தாலும் மாமா ஆனாலும் ஒரு விஷயம், இன்னும் உங்களுக்கு பாவம் தெரியவில்லையே. பாதத்தில் விழ வேண்டும். அப்படியா? ஆமா, கெந்திரன் திருவன் பாதத்தில் விழுந்தாதான் எங்களை மன்னிப்பீர்களா? அப்படியா? அப்படி என்றால் சற்று வருத்தங்கள். அதாவது கெந்தர்வன் சிரம்
உயிரோடாவது பிணமாக இருந்தவன் பாதத்தில் விழுந்தா போந்தானே கந்தர்வன் சினம் பாதத்தில் இருந்தால் இப்ப கீழே குனிந்து பாருங்கள் கந்தர்வசனம் மன்னனே கவலைப்பட வேண்டாம் உன் உயிரை காப்பாற்றி விட்டேன் இவன் தான் அந்த கந்தர்வன் அந்தரமாக உன்னுடைய கையில எத்தி தமிழ் சுத்தம் பத்தியா ஆனால் இவர் தான் அவர் சிரத்தை கொண்டு பாதத்தில் போட்டிருக்கிறார் அதனால இப்ப உங்க கோபம் தெரிஞ்சதா கோபம் தெரிந்து விட்டது ஆனா ஒரு விஷயம் என்ன கந்தர்வன் சிரத்தை என்ன மன்னிக்கிறீங்களப்ப அர்ஜுனா ஆயுதநிலை அர்ஜுனில்லை அர்ஜுனில்லை ஆயுதநிலை மன்னிப்புலாம் எப்பயுமே கந்தர்வா உன்னை நான் மன்னிக்க வேண்டுமானால் கௌரவருக்கும் உன் உயிரெல்லாம் போகாது பயப்படாத நீ தான் இங்க வந்து நல்லா தெரியும் அதாவது உன்னை மன்னிக்க வேண்டுமானால் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பாரத போர் என்று நடக்கும் அந்த பாரத போர் நடத்துவதற்காக உம்மதத்துல சமபூமி இருக்கிறது குருசேஸ்திரம் அந்த இடம் எங்களுக்கு வேணும் தயக்கம் என்ன தருகிறேன் தயங்காமல் தருகிறேன் ஆனால் இன்னொன்று உன்னிடத்துல உடையாத ரதம் அழியாத புறவை இருக்கிறது அது எங்களுக்கு தேவைப்படுகிறது அது வேண்டும் இந்த பாண்டவராய் எங்களுக்கும் கௌரவருக்கும் போர்கள் நடக்கின்ற பொழுது அதை இடம் ஒன்றும் இல்லை அந்த இடத்தை வாங்கவே கந்தர்வன் சிரத்தை கொண்டது போவதற்காக நீங்கள் ஆடி அந்த கந்தர்வன் சிரம் வந்து விட்டது அவர் எடுத்திருக்கிற கோழி மட்டும் வைத்தாலும் பொருளாதார சமமான பூமி குருசேத்திர பூமி அது நமக்கு வாங்கி தரணும் சொல்லிவிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அதாவது சடியாத புறவை முடியாத ரதமும் குறைவில்லாத அபராதவணி கொடுக்கிறாரா ஆமா அப்படி என்றால் உயிரை காக்க உத்தமருக்கு என்ன வேணும் கேளுங்க உனக்கு என்ன வேண்டும் ஐயா ஆனால் என்ன பாவம் செய்தேன் ஏது பாவம் செய்தேன் ஒன்றும் புரியவில்லை எனக்கு 27 மனைவிமார்களை திருமணம் செய்து குழந்தைகள் புத்திர சந்தானம் இல்லை சாமி அப்படியே குழந்தை வர கொடுக்கணும் ஆகட்டும் சாமி தன்யவானே ஆனால் கந்தர்வ மன்னனே தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது உன் உயிரை காத்த உத்தமர் உங்களுக்கு கட்டாயமாக புத்திர வாங்கி கொடுக்கிறோம் ஆனா நாங்க கேட்ட நீங்க தரணும் ஆகட்டும் ஆனா தேவி சுமத்ரா இந்த மாமா இந்த பாண்டவருக்காக நன்மையை தான் செய்திருக்கார் அவரை போய் இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி ஆனா என்ன போனான்னு பேசிருக்கிறார் ஆமா நானும் இருக்கின்ற கோபத்துல ஏமாத்தாதீங்க அவன் அதாவது உங்க போய் கோபப்பட்டு வந்த ஆனா என்ன மன்னிச்சிருங்க என் தங்கச்சியே நான் வாடி போட்டு பேசிவிட்டேன் நீ பேசுவோம் மாமா நீ யாரு இந்த மண்ணளந்த நாயங்க நீங்க பேசுவீங்க அண்ணா இருப்பினும் இதோ இந்த கந்தர்வராஜனிடத்துல இந்த குருசேத்திர உடையாத ரதமும் அழியாத புறவியும் அவரிடத்துல இருக்கிறது சொல்லி அந்த வெத்தலைய வச்சு உங்க கையில நீங்க என்னுடைய சூழ்ச்சிய வாயு பகவான் சொல்லி உங்க கையில உணவுபடி வச்சுட்டேன் இது எங்களுக்காக பெற்று தருவதற்காக அந்த கந்தர்வன் எடுத்து துப்பி எத்தி தமிழத்தை நீங்கள் தான் திருப்பி விட்டு அப்படி என்றால் எங்களுக்காக பெற்று தந்திருக்கீங்க ஆமா இந்த 7 ஆண்டு காலமா காலகத்தில் உங்களுக்கு கிருமியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உன் தங்கையை சுமத்திரி ஆணிமா நகரம் போகணும் நான் என் காய்கறியில பறித்து கொண்டு என் தமையன் தம்பியில பார்க்க போகணும் ஆகட்டும் புறப்படுகிறேன் அப்படியா ஆகட்டும் இருக்கணும் இவ்விதமாக ஆகாய கந்தர்வ கர்வ பங்கம் கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை இது நாடகமா நடத்தினார் கிருஷ்ணன் அதாவது குருசேத்திரத்துல யுத்தங்கள் நாளைக்கு கௌரவ படைகளும் பாண்டவ படைகளுக்கு வரும் அப்போது சமமான பூமி தேவைப்படுகிறது அது கந்தர்வராஜன் இடத்துல இருக்குது அப்படின்னு அவரிடத்துல இது வாங்குவதற்கும் அழியாத பிறகு உடையாத ரதம் அதுவும் கந்தர்வராஜன் இடத்துல இருக்கிறது அது யுத்தத்திற்காக வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாடகத்தை வைத்தார் கிருஷ்ணன் இது நாடகம் அறிந்தவரை ஆடினோம் பாடினோம் கண்டோர் பார்த்தோர் கண்டு கிடைத்தோம் நாடகம் விட்ட புண்ணியவான்கள் சுற்று வட்டார காலத்தில் வருகை தந்துள்ள சத்யா வைத்த பிரமா சூத்திரன் நடந்து வரத்தான் வந்திருக்கீங்க அவருடைய குடும்பம் எல்லாம் அருகுபால் வேண்டி மூல்பால் கிளைகளை தள்ளிபால் தலைதலைத்து நோயில்லா வாழ்வு குறையில்லா செல்வங்களும் எந்த போவங்கள தங்கமாக இருந்து செல்வ சிறப்போடு அனைவரும் சிரிஞ்ச வாழ இந்த சக்தி காளியம்மன் திருவடி வணங்குகின்றோம். எங்களோட நாடகம் முடிஞ்சிருச்சு. நாடகம் வேணா விசிட்டிங் கார்டு இருக்குது, செல்போன் நம்பர் இருக்குது. இன்னும் மாற்றாந்தாய் கொடுமை, நன்னதங்க, ஹரிச்சந்திரா, கோமல் நாடகம், சேமஞ்சண்டை, மாதேவிபரி தெரிஞ்சவரை நாடகம் நடத்துவோம். அதாவது தேவைப்பட்ட நாடகம் பிடிச்சிருந்தா ஜோரா கை தட்டுங்க. எங்க நாடகம் முடிஞ்சது அது போதும்.
அம்மனை வேண்டுகின்றோம் பொழுது விடு இது